எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஜனநாயகன் படம் ஏகப்பட்ட சிக்கலில் சிக்கி அது வெளியே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த படத்துக்கு போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட நெருக்கடிகள் அந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சிபிஎஃப்சி ஜனநாயகன் படத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா என்ன ஏதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? யார் டிவிக்கேன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளரக்கூடாது அல்லது ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கட்சியை முடக்க நினைப்பவர்கள் அல்லது விஜய் அவர்களை முடக்க நினைப்பவர்கள் யாராவது அதை செஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, திமுக ஒரு பக்கம் அசுர பலத்தோட நாங்கள் பாடுற இலக்கரம் படத்தை தேர்தல் நேரத்தப்போ இறக்கி அப்படி டிஎம்கே ஏத்தப்பாரம் பாடுற ஹைப்பு அப்படின்ற மாதிரி பராசக்தி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன கதியாச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பராசக்தி படத்தோட நிலைமை இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு சோதனை, என்னடா இது சோதனை மேல் சோதனைங்கிற மாதிரி நேற்று நைட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜில் ஒரு வீடியோ ஒன்று வருது. என்னடா அது ஜனநாயகன் ஆடியோ ஜனநாயகன் லீக்டு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேரே வரலாறு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டோட ஃபுல் வீடியோ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது. எப்படா இது, எப்படி வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வீடியோ வருது. அது என்ன வீடியோன்னு பார்த்தா விஜய் அவர்களுடைய என்ட்ரி சீன். அந்த ஜனநாயகன் படத்தில் விஜய் அவர்களுடைய என்ட்ரி சீன். யார் பார்த்த வேலைடா அது, ஏற்கனவே பயங்கர ஹைப்பில் இருந்த டைமில் படம் வராமல் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்ட்டு விஜய் ரசிகர்கள் ஏற்கனவே நொந்து நூலாகி அந்த படத்தை பற்றி போங்கடா ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரி அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு பின்னாடியாச்சும் படம் வரும், உட்காந்து எல்லாம் நல்லா பார்த்து தியேட்டர்கள் ஒரு நல்ல ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஜனநாயகன் படத்தோட சீன்ஸ் வருது. யார் பார்த்த வேலை அது தெரியல. ஒருவேளை விஜய் அவர்களுடைய சைட்ல இருந்தே கூட வெளியிட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா அதில் வர காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு சம்பந்தமுடைய காட்சிகளாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற இதுலேயே அந்த சீன்ஸில் வர அந்த காட்சிகளில் வர இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை டிவிகே சைட்ல இருந்தே அந்த வேலை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலும் கூட எப்படி அது பாட்டு வந்துச்சு ரைட்டு, அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் வந்துச்சு, அதெல்லாம் ரைட்டு. ஓப்பனிங் சீன் எப்படி, விஜய் அவர்களுடைய என்ட்ரி சீன் எப்படி, அது ஒரு படத்தோட மிகப்பெரிய ஹைப் இல்லையா? ஒரு விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னா அந்த தளபதி அப்படின்னு வந்து அந்த வர்ற இடம் தான், அந்த இடம் பயங்கர ஹைப்பாக இருக்கும், தேட்டர் அதிரும். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியல. அதுக்கு கூட டிவிகே சைட்லேருந்து அதை பண்ணியிருப்பாங்களா, அல்லது கேவிஎன், முக்கியமாக கேவிஎன் பட அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் இந்த படத்தினால. அப்போது இந்த மாதிரி காட்சிகள்லாம் வெளிவருது அப்படின்னா உண்மையிலே தியேட்டரில் வர இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கும், அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொஞ்சம் நஷ்டமாகும். அப்படி இருக்கும்போது இதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிக பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அது பேசப்படுற விஷயம் மட்டும் இல்லை, அது உண்மையும் கூட. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா, நாளுக்கு நாள் எத்தனை செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படி சம்பந்தமான காட்சிகள் வெளியே வர்றதுங்கிறது, ஏற்கனவே பெண்களுடைய ஓட்டு விஜய்க்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது அப்படிப்பட்ட காட்சிகள் வருதுன்றது அது தேர்தல் அடிப்படையில் விஜய்க்கு ஒரு வேளை ப்ளஸ் ஆக போனாலும் கூட அது வியாபார ரீதியாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை பாதிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னும்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுப்பாங்களா, அட்லீஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை அலோவ் பண்ணுமான்றதுலாம் இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. என்னதான் படம் லீக் ஆனாலுமே, படத்தினுடைய காட்சிகள் லீக் ஆனாலும் கூட படம் தியேட்டருக்குன்னு வரும்போது விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நியூட்ரல் ஆடியன்ஸு இந்த மாதிரியான காட்சிகளை துண்டா அங்கங்கே விட்டு வர காட்சிகள்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா எதுக்கு இந்த கூட்டத்தில் போயிட்டு பிதிங்கிட்டு நசுங்கிட்டு போயிட்டு தியேட்டருக்கு போய் படந்து பார்க்கணும், அது பார்த்துக்கலாம் மெதுவாக அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த படமும் ரிலீஸ் ஆனால் அதை லீக் ஆனால் சொல்கிறேன் நான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் இந்த வேலையை பார்த்து விட்டது, இதன் பின்னணியில் யார் இருக்கிறது, திட்டமிட்டே இது விஜய்க்கு ஆகாதவர்களால் பண்ணப்பட்டதா அல்லது விஜய்க்கு வேண்டியவர்களால் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இன்னும் தெரியல. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உதயநிதி அவர்களை வந்து இந்த பால் டாயில் விஷயத்தை எடுத்தது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் அந்த ரீபோஸ்ட் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்ததெல்லாம் எதுக்கு பேசுகிறார் அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, ஒரு கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு அரசியல் தலைவர் அல்லது நான் ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை, அதுவும் வயசில் மிக மிக மூத்தவரை
ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல அவருடைய அனுபவம், அரசியல் அனுபவம் அளவுக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வயசு இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை போயிட்டு ஒரு ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் இப்படி போனார் அப்படி போனார் அப்படின்ட்டு ரொம்ப அநாகரிகமான முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருந்தார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார், நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்ட்டு என் எதிரி தான் முடிவு பண்ணுறான். நீ நாகரிகமாக பேசினா நானும் நாகரிகமாக பேசுவேன். ஆனால் இதையே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் பால் டாயிலு அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்ண விஷயத்தெல்லாம் பேச வேண்டியதாகிடுச்சு. அவர் சொன்னார், நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்ட்டு என் எதிரி தான் முடிவு பண்ணுறான். நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாலும் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குமா அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்தாப்புல. ஆனால் முதல்ல அந்த பால் டாயில் விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஏன்னா எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. என்ன பேசினார்? பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, விட்டுருந்தா அன்றைக்கே போய் சேர்ந்துருப்பேன், இன்றைக்கி இருந்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கு. இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது. பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால் டாய் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு, இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு சுருக்குன்றுச்சு, பாதிக்கப்பட்டாப்புல, நல்லாவே பாதிக்கப்பட்டாப்புல. சரி, அதுக்கு ரிப்ளை பண்ணுறன்ற பேரில் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காப்புல? மீண்டும் ஒரு அயோக்கியத்தனம், மீண்டும் ஒரு சில்லறத்தனத்தை தான் பண்ணி வச்சிருக்காப்புல. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொன்னது, குடிச்ச பானியே தப்பிச்சுக்கிட்ட விட்டுருந்தா போயிருப்ப அப்படின்னு அவரு சொன்னார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? என்ன சொல்றாரு? உதயநிதி எல்லாம் பால் டாயில் குடிச்சு செத்துருக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? என் பேரை சொல்லி சொல்றாரு, உதயநிதி பால் டாயில் குடிச்சு செத்துருக்கணும், நீங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் கருணாநிதித்தனம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, இவர் அதை அப்படியே உல்டாவா மாத்தி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? பால் டாயில் குடிச்சு நீ செத்து போயிருக்கணும், இருந்துகிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிற, என்னமோ வந்து சாவ சொன்ன மாதிரி. எடப்பாடி பழனிசாமி சொன்னது, விட்டுருந்தா போயிருப்ப, மறுபடியும் குடிச்சு தொலைச்சிடாத தம்பி, பாடி தாங்காது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இவரு நீ குடிச்சு சேர்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உல்டா வாக்கி பேசுறாரு. உங்களுக்கு உண்மையிலே நேர்மை இருந்தால் அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லை இல்லையா, திரிக்கப்பட்டதா அப்படின்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசும்போது தமிழ்ந்து வந்தாருன்னு சொன்னீங்க, அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்தாப்புல. அதே மாதிரி 10 தோல்வி பழனிசாமி நீங்கள் அதையும் அவர் எடுத்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாப்புல. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்ணீங்கன்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சா, அது என்ன காரணம், அல்லது தெரியாமல் நடந்து விட்டதா, கை தவறி நடந்து விட்டதா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பால் டாயில் குடிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே உல்டாவாக மாற்றி என்னை வந்து பால் டாயில் குடிச்சு சாவ சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுலாம், இதுதான் வந்து உச்சக்கட்ட அயோக்கியத்தனங்கிறது. யார் யார் என்னென்ன பேசியிருக்கிறாங்கன்றது வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அந்த பால் டாயில் மேட்டர் தமிழ்நாடே பார்த்துருச்சு. அவர் என்ன பேசினாருன்ற ஒவ்வொரு வார்த்தை முதல் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரியும். அப்படி வீடியோவும் இருக்குது, எல்லாரும் பார்க்கவும் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போதே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடித்து விட்றீங்களே, அப்படியே உருட்டி அதை வேறு மாதிரி மாற்றி அது நீங்களே பல ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி அடித்து விட்றீங்களே. இந்த மாதிரியான சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்தில் ஒட்டுமொத்த மீடியாவும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்த அந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி உருட்டி என்னென்ன மாதிரி இந்த மக்களை ஏமாற்றிருப்பீங்க. ரைட்டு, பார்க்கட்டும், ரெண்டையுமே மக்கள் பார்க்கட்டும். எடப்பாடி பழனிசாமி பேசுனதையும் பார்க்கட்டும், உதயநிதி பேசுனதையும் பார்க்கட்டும். பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சு போயிடும், என்னையா அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னையா சொல்லிட்டு இருக்கிறன்றது மக்களே பார்த்து உங்களுடைய யோக்கியத்தனத்தை புரிந்து கொள்வார்கள். சரி ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவ்வளோ வாய் பேசுகிறாங்கல்ல அப்பாவும் மகனும், ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், சபரீசன் ஒரு பக்கம். இப்படி ஆளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அவர் ஒத்த ஆளாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுகவை கூப்பிட்றாருல்ல கொளத்தூர் தொகுதியில், தினிக ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியில் ஒரு மேடையை போடுங்க. இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாரு. கொளத்தூரில் ஒரு மேடையை போடு, நான் வரேன். நீ என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிற, அதே மாதிரி நீ என்னென்னலாம் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஏமாத்திருக்கிறன்றதை நான் பேசுகிறேன். அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணாங்கிறத நீ பேசு, அல்லது உன் ஆட்சியின் சாதனைகளை நீ சொல்லு, ஏன் ஆட்சியின் சாதனையை நான் சொல்கிறேன். எது சரி யார் தப்புன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டு சவால் விடுறாருல்ல. ஏற்கனவே ஒரு தடவை அப்படிதான் சவால் விட்டாப்புல, அதோட சரி ஸ்டாலின் அவர்கள் பம்மிட்டாப்புல. எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யறீங்க, நான் செய்யலைங்கிறீங்களா? நான் செஞ்சதெல்லாம் சொல்கிறேன். திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி செய்தெல்லாம் சொல்லுங்கள். இந்த குளத்தூர்லேயே மீட்டிங் போடுங்க, ஒரு ஸ்டேஜை போடுங்க, எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் வரேன். 2011 2021 வரை அதிமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள், அறிவிக்கப்பட்ட திட்டம், அதனால் மக்கள் கிடைக்கப்பட்ட நன்மை புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். நீ வெறும் 5 வருஷத்துல சொல்லு போதும்.
என்னப்பா செஞ்சிருக்கிற? ஏன் வாங்கல ஒரு தடவை அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, வந்து தான் பாருங்களேன். அதுக்கு இல்லை, சரக்குகள் இல்லை, அதனால அது வந்து நிராகரிக்கப்படுகிறது, யுவர் ரிஜெக்டட் அப்படிங்கிறீங்க இல்லையா? இந்த வெளிநாட்டெல்லாம் பாருங்க, அமெரிக்காவில் குறிப்பாக தேர்தல் நடக்கும்போது அந்த 2 வேட்பாளர்களும் 2 பக்கம் நின்றுக்கிட்டு மாறி மாறி ஒரே ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவங்களை பற்றி அவங்க, அவங்கள பற்றி இவங்க, அதே மாதிரி இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது இவங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது அவங்க பேசுவாங்க இல்லையா? அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் ஐடியாலஜியில் இருக்கவங்க இந்த லிபரல்ஸ் ஐடியாலஜியில் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் தான் கூப்பிட்றாப்புல, வரலாம்ல, அது முடியாது இல்லையா? இப்படியாக இது எல்லாத்தையுமே மக்கள் பார்ப்பாங்க, பார்த்து அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. கரெக்டாக எண்ணி 24 நாள் தமிழ்நாட்டோட தலையெழுத்து என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிட போகுது. 24 நாளில் தேர்தல் முடிவு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிட போகுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சாரங்கள் மாறி மாறி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற லெவலில் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் தோற்கட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். இவங்க ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் அதிமுகலேருந்து ஸ்டாலின் தோக்கட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ட்டு. அவங்களும் ஞாபகம் வச்சுருப்பாங்கல்ல, போன தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணீங்க, வெற்றி நடை போடும் தமிழகமேன்ட்டு அதிமுக சைட்லேருந்து ஒரு பாட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த தேர்தலுக்காக அவங்க போட்டிருந்தாங்க. அது எவ்வளோலாம் கேவலப்படுத்துகிற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி அந்த பாட்டை கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க திமுக சைட்லேருந்து. வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறார், ஸ்டாலின் தோக்கட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ட்டு. இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ? ஸ்டாலின் தோக்கட்டும் தமிழ்நாடு ஜெயிக்கட்டும். நல்லாவே தெரியுது, ரிவெஞ்ச் மோட்ல இருக்காப்ல எடப்பாடி பழனிசாமி. என்னென்ன பேச்சு பேசினேன், கொஞ்சம் நஞ்சம் பேச்சாடா பேசினேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்ட்டு அப்படின்ற மோட்ல இருக்காப்ல எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம ஸ்பிக் மீடியா இடம்பலம் நம்ம நண்பர்கள் நடத்தின அந்த சர்வே ரிசல்ட்லாம் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் மகிழ்விக்கக்கூடிய, பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ரிசல்ட்டாக தான் இருக்குது. அது என்னங்கிறத அதை அவங்களே சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வரப்போகுது. அடுத்தடுத்து இன்னும் இந்த 14 நாளுக்குள்ளே இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.